ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெலஸ் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் காடஸ் சைனீஸ் அனிமே தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நான் ஒரு சில விஷயங்களை விட்டுட்டேன். அதை இந்த எபிசோடில் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஹீரோ ஃப்யூச்சர்லேருந்து தான் இந்த உலகத்துக்கு இப்போ ஸ்கூல் படிக்கிற வயசில் வந்திருக்கான். அது எப்படி வந்திருக்கான்னு சொன்னால், எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு புக்கு ஒன்று காட்டியிருப்போம். டெம்பிள் டீமன்ஸ் ஸ்பிரிச்சுவல் காட் புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கு மூலிமா தான் நம்ம ஹீரோ டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருப்பான். இந்த விஷயத்த நானே வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் நானே கண்டுபிடிச்சேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் அடுத்த வீடியோன்னு போடும்போது அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே என்ட்ரன்ஸை காட்டுறாங்க. அங்கே வந்த ஸ்கூல் பசங்கள்லாம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிருக்கோம். ஸ்கூலுக்குள்ளே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஒரு நாள் நிச்சயமாக எல்லாத்தையும் விடையும் கிரேட் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் ஆவேன் அப்படின்றான். ஸ்கூலில் இருக்கிற அந்த பசங்களை முதற்கொண்டு டீச்சர் முதற்கொண்டு எல்லாம் ஷாக்காகி பார்க்குறாங்க. ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோ ஷாக்கில் என்னடா இப்படி பேசிவிட்டியே அப்படின்ற மாதிரி இருக்கு ரியாக்ஷன். ஹீரோயினி என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் பார்க்குறா. அப்போ ஹீரோவோ, நல்லா கேட்டுக்கங்க, அது மட்டும் இல்லை, இந்த க்ளோரி சிட்டிலேயே ஒரு அழகான பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கு ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோ, சூப்பரா மாப்பிள்ள சூப்பரு அப்படின்னு தம்ஸ் அப் போடுறான். இந்த விஷயத்த கேட்ட ஹீரோயினியோ வெக்கத்தில் எந்த பக்கமாக திரும்பிக்கிறா. ஏன்னா இந்த க்ளோரி சிட்டிலேயே இவ தான் ரொம்ப அழகு. இதை கேட்ட கூட படிக்கிறவங்களோ ரொம்ப கேவலமாக சிரிக்கிறாங்க. அப்போ ஒரு செஃப் சட்டை மாக்கானோ, ஏப்பா நான் கேட்டதுல இதுதான்ப்பா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி விழுந்து சிரிச்சுக்கிறியான். அதுக்கு ஸ்கூல் டீச்சரோ, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காமெடி சொல்லிட்டுப்பா, சரி கொஞ்சம் இதை கவனி. அவங்க கையில் ஒரு ரெட் கலரில் ரெட்டா பிங்கா ஏதோ ஒன்று அந்த பவர் எடுத்து அப்படியே சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவலிஸ்ட் ஆகுறதுல சில வரிமுறை இருக்குது, சில லெவல்லாம் இருக்குது. அந்த லெவல்லலாம் நல்லா கேட்டுக்க. ப்ரௌன் லெவல் இருக்குது, சில்வர் லெவல் இருக்குது, கோல்டு லெவல் இருக்குது, பிளாக் ஹோல் லெவல் இருக்குது, லெஜெண்டரி லெவல் இருக்குது. அப்போ அந்த வித்தை காட்டுறவரோ அவரோட பவரை ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு டிராகன் பாம்பு மாதிரி நெளிஞ்சு வானத்துக்கு போகுது. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஸ்டைலில் ஒரு போஸை கொடுத்து தரையில் ஒரு குத்தும். தரைக்குள்ளேருந்து பெரிய பாறையே முளைச்சிக்கு மேலே வருது. அப்போ பார்த்தோம்னா ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் கஷ்டப்பட்டு அந்த மலையை ஏறுறாங்க. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்ரவுண்ட் வாய்ஸில், இப்படி ஒவ்வொரு தர வரிசையிலையும் 5 நிலை இருக்குது. அந்த 5 நிலையை நீ ஏறி அதை தாண்டணும். உங்களோட முயற்சியில் முன்னேறி வரணும். சில பேர்த்தால் கனவுல மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். நீங்கள் கிடைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு உறுதியாக நினச்சிக்கிறீங்க. இது ஒரு ஊடுருவ முடியாத ஒரு தடை. இதெல்லாம் உன்னால் தாண்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீ சொன்னீங்களப்பா ஈமோ, அவரோட கம்பேர் பண்ணும்போது அவர் உன் வயசுலலாம் சில்வர் ரேங்கில் இருந்தார். நீ இன்னும் ப்ரௌன் ரேங்கில் கூட வரல. அப்படி இருக்கும்போது நீ அவர் கூட கம்பேர் பண்ணுற. உன்னோட சோல் லெவல் வெறும் 5னா சாரி ஒரு துளினா அவரோடது ஒரு கடல் மாதிரி. அவர் கூட நீ கம்பேர் பண்ணாத, சரியா? நீ இப்போ உன்னோட சுதந்திரமாக சுற்றி திரிகிற நேரத்தை செலவழிக்காமல் இருக்கிறது நல்லது. அதை உன்னோட படிப்பில் கவனத்தை செலுத்து. அப்போ தான் நீ நல்லா உருப்படியாவ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இப்படியே வாய்ப்படிச்சுக்கிட்டே தெரிஞ்சின்னா ப்ரௌன் லெவலில் கூட உன்னால் வர முடியாதுன்னா பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும் ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் விழுந்து சிரிக்கிறாங்க. இதை கேட்ட ஒரு சிவப்பு சட்டை போட்ட பையனும் செம்ம காண்டாகிறான். அதுக்கு ஹீரோவோ பதிலடி கொடுக்குறான். எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த உணர்வுகளை உங்களோடைய வச்சுக்கோங்க. பலவீனமாக இருக்கிறவங்க கூட ஜெயிக்க முடியும், மனசனால் அந்த வானத்தை கூட ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் ஸ்கூலில் இருக்கிற பசங்க பூரா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தையே பார்த்துக்குறாங்க. நம்மளோட நடைமுறையும் விதிகளையும் மாற்றினா எல்லாமே சாத்தியமாகும். அப்போ அந்த டீச்சரோட ரியாக்ஷனை பார்த்தா தான் என்னால் பார்க்கவே முடியலப்பா சாமி. அப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நீ நம்பிக்கையோட தான்ப்பா பேசுகிற, இதெல்லாம் கை கொடுக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னும் ஹீரோ சொல்கிறான். டீச்சர் அம்மா சென்சியோ, நீங்கள் நம்மளனா ஒன்று செய்வோம், வாங்க பந்தயம் வச்சுக்குவோம். அதுக்கு டீச்சரோ ஷாக்காகி போய், என்ன பந்தயம்? ஹீரோ சொல்கிறான், இன்னும் 2 மாதம் இருக்குது பரீட்சைக்கு, பந்தயம் கட்டுவோம். நான் ப்ரௌன் ரிலிமுக்கு போக முடியலன்னா நான் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போயிடுறேன். ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன்னா டீச்சர் மாசன் நீங்கள் இந்த டீச்சர் பதவியிலிருந்து விளைவிக்கிறணும், ஓகேவா? அப்படி கேட்கவும் டீச்சர் ஒரு சாக்கு, ஹீரோயினி சாக்கு. அந்த ஹீரோ சப்போர்ட் பண்ணிக்கிறதால ஒரு பையன், அந்த பையன் பார்க்குறான், பரவாயில்ல நல்லா பேசுகிறான் அப்படின்னு. அதுக்கு டீச்சரோ, பரவாயில்லப்பா நல்லா காமெடி பண்ணுற,
2 மாதம்ன்றியா யோசிக்கிறேன். உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை 5லேருந்து நீ 100 ஆக்கிடுவியா? அதுக்கு ஹீரோவோ, அது உங்களோட கவலையே இல்லையே, அது என்னோட பிரச்சனை, அது உங்கள் வேலை கிடையாது, ஓகேவா? என்கிட்ட தோற்று போகிறதுக்கு ரெடியா? உங்களுக்கு தோற்று போகிறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ஜாலியாக யதார்த்தமாக சொல்கிறான். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம ஹீரோ வந்து நல்லா உறுதியாகவே கேட்குறான், என்ன டீச்சர் பயமாக இருக்கா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு டீச்சரோ, நான் ஏன்டா பயப்படணும், எனக்கு பயமெல்லாம் கிடையாது, நான் 2 மாதம் கொடுத்தாப்புல நீ அதை ஜெயிச்சிருவியே என்னைய, சரிடா நான் ஏற்றுக்கறேன்டா, போட்டி ஏற்றுக்கறேன்டா. ஆனால் நீ என்னைய இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி வச்சு அவமரியாதை பண்ணிட்ட, அதுக்கான உனக்கு தண்டனை, நீ போய் 2 மாதமும் நீ என்னோட பாடத்தை நின்றுக்கிட்டே தான் கேட்கணும், போய் நில்றா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பற்றிலாம் நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அவன் வாட்டுக்கு ஜாலியாக போய் நிற்கலான்னு போகிறேன். அப்போ பள்ளிக்கூடத்தில் கூட இருக்கிறவங்களும் கலாய்க்கிறாங்க. அதுக்கு ஹீரோவோ, என்னப்பா நீங்கள் என்னை பற்றி ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறீங்க, நான் லெஜெண்டரிக்கு வந்துடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பரவாயில்லையே, நான் 2 மாதத்தில் லெஜெண்டரிக்கு வந்துடுவேன்னு நீங்களே ஒரு நல்ல எண்ணத்தோடு என்னை பார்க்குறீங்க, என்ன ஒரு நல்ல கண்கள் அப்படி சொல்லவும் அவங்க 2 பேரும் காண்டாயிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கு இருந்த முடிவூரா மூஞ்சி வச்சவனும், நீ நல்லா சிரிக்கிறதுக்காக தாண்டா போகிற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி உருன்னு வச்சுக்கிறான். அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, அவமானப்பட்ட பையனும், நீலி நீ ஒரு உன்னதமான குடும்பத்தில் பிறந்தவன், இருந்தாலும் நீ எங்களுக்காக பேசியிருக்க, எங்களுக்காக ஏளனமும் கிண்டல் கேலிகளையும் நீ தாங்கிக்கிட்ட, நான் இப்படி உக்காந்துக்கு இருக்கிறது எனக்கு நல்லது இல்லை, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் எந்திரிச்சு போய் ஹீரோ பக்கத்தில் நிற்கிறதுக்காக போகிறான். ஹீரோ பக்கத்தில் போய் நிற்கும், ஹீரோ பார்க்குறான், அப்படியே இவனும் பார்க்குறான், அப்படியே 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தா பக்கத்தில் இன்னொரு ஆள் வந்து நிற்கிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு லூ. அவன் வந்து கை உடம்பெல்லாத்தையும் டச் பண்ணிக்கிட்டு நிற்கும். நம்ம ஹீரோவை பார்க்கவும், அப்போ ஹீரோ பார்த்து என்னடா லூ அப்படின்னு கேட்கவும், அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, உடம்பெல்லாம் ஒரு பயங்கரமான வலி, சும்மா உட்காந்து உடம்பெல்லாம் இப்படி ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன், நான் நின்றுக்கிறேன்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ அதை பற்றி எதுவும் பெருசாக எடுத்துக்கிறாத அப்படின்றான். இதை பார்த்த டீச்சரோ, நடக்கட்டும்டா நடக்கட்டும், இன்னும் யாரெல்லாம் அவங்க கூட போய் நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ போய் நில்லுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒருத்தர் சொல்கிறான், டேய் வாடா, அவன் நம்மளுக்காக தான்டா பேசியிருக்கான், நம்ம இப்படி உட்காந்துக்கு இருந்தால் நல்லது இல்லைடா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடா நீ சொல்லிட்டு உண்மைதான்டா, வாடா நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சிவப்பு கலர் சட்டை போட்டவன் அப்போயே காண்டா எண்ணெயில் அவன் என்ன சொல்கிறான்னா, உண்மைதான்டா வாங்கடா போவோம், இந்த டீச்சர் பண்ணுறது எதையுமே நம்மளால் தாங்க முடியலை, இந்த டீச்சர் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கலடா அப்படின்ட்டு 3 பேரும் எந்திரிச்சு போய் கிளம்பி போய் ஹீரோக்கு சப்போர்ட்டை நிற்கவும். நம்ம ஹீரோ பார்க்குறான், பரவாயில்ல நம்மளுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். இது போதுமுடா நம்மளுக்கு. ஓகே காய்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான், ஷேர், லைக் எல்லாம் பண்ணிருங்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே பாய்.